ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தாலும் பரவாயில்லை, இப்போவே பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேனடி, அத்தியாயம் 40. அவர் மூலம்தானே விதி காய் நகர்த்த காத்திருக்கிறது. என்னதான் மூடி வைத்தாலும் மல்லிகைப்பூ வாசம் தெரிந்துவிடும். அப்படித்தான் உண்மையும். கடவுளுக்கு தெரியும் எங்கே எது நடக்கணும் என்று. அதற்கான திட்டங்களை அது போட்டுக்கொண்டு இருந்தது. காலதேவனின் கையில் இருக்கும் பொம்மைகள் நாம. நாளைக்கு நடக்கப் போகும் நிகழ்வில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது என்று அவர்தான் முடிவு செய்வார். இதில் அவரவர் செய்த பாவ புண்ணியம், அவர்கள் வணங்கிய தெய்வ நம்பிக்கையும் சேர்ந்து என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும். காலதேவனும் நாளைய கணக்குக்குத்தான் காத்திருந்தான். குருபரன் வீட்டு பூஜை அறையில் இடைவிடாது விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. குருபரன் கோவில்களுக்கு போய் வந்து திருநீரை மருமகளுக்கு இட்டுவிட்டார். அவருடைய நம்பிக்கை அவருக்கு டாக்டர்கள் கைவிரித்த பின் கடவுளைத்தானே சரணடைய வேண்டும். குருபரன் முன்பே கடவுளின் பாதத்தினை கெட்டியாக பிடித்து கொண்டு இருந்தார். மறுநாள் அந்த ட்ரீட்மெண்ட் வரை தேனுஷா கண்விழிக்கிறாளா, இல்லை ஏதாவது சின்ன மாற்றம் தெரிகிறதா என்றுதான் டாக்டர்கள் அவளை சுற்றி நின்றார்கள். ஒரு உயிரை காப்பாற்றணும், அதுதான் அவர்களின் கடமை. இங்கே சீஃப் டாக்டருக்கு வேறு ஒரு பெரும் நன்மையும் உண்டு. இதுவரை குருபரன் அரசாங்க மருத்துவமனை கட்டடத்திற்கு கருவிகள் வாங்க என்று பல கோடி கொடுத்திருந்தாலும் பிரைவேட் மருத்துவமனைக்கு எதுவும் செய்தது இல்லை. மகன் பிழைத்த மாதிரி மருமகளும் பிழைத்து கொண்டால் குருபரன் இவர் கேட்காமலே அள்ளி கொடுப்பார் என்று தெரியும். அந்த மிகப்பெரிய வருமானத்தையும் தாண்டி அவள் பிழைக்க வேண்டும் என்று அவர் ஸ்பெஷலிஸ்டுகளை வரவழைத்து வைத்தியம் பார்த்தார். சஸ்தி இப்போது மிகவும் உடைந்து போனான். என்னதான் அவன் உயிர் பிழைத்தாலும் அவன் ஹனி இப்போது உயிருக்கு போராடுகிறாளே. என் கூட வந்துடுடி ஹனி ப்ளீஸ் என்று தனியாக படுத்திருக்கும் போதும் சரி, அனுமதி பெற்று மறுநாள் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் வரை சரவணன் அவனை ஸ்ட்ரெச்சரிலேயே மெல்ல தூக்கி அமர வைக்க அவன் தன் ஹனியை மெல்ல தொட்டு வருடினான். அவளுக்கு தலையில் மட்டும்தான் பலத்த அடி, மற்றபடி உடம்பில் எந்த அடியும் இல்லை. எனவே அவள் முகத்தை தடவி கை தொட்டு முத்தமிட்டான். சிறு குழந்தையை கொஞ்சுவது போல் அவனுக்கு தானே தெரியும் அவன் இழப்பு. அவன் கையில் இருந்த மிகப்பெரிய பொக்கிஷம் பிரிய போகிறாளே, மிகப்பெரிய பொக்கிஷத்தை பிடுங்கப் போகிறார்கள் என்று தெரிந்த பின் அழுது கொண்டே அந்த மிட்டாயை வேகமாக கடித்து தின்னும் சிறு பையனாய் அவன் மனநிலை இருந்தது. மெல்ல மெல்ல அவளோடு மனமொத்து வாழ நினைத்த போது வந்த இந்த பொல்லாத விதியை நினைத்து அவன் வெதும்பி போனான். அவளை விட்டு நகர கூட அவனுக்கு பிடிக்கலை. ஆனால் டாக்டர்கள் அவளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துவிடும் என்று அவனை விரைவாக அனுப்பவே நினைத்தார்கள். சாதாரணமானவர்கள் என்றால் இந்நேரம் உள்ளே நுழையக்கூட முடியாது. அப்படிப்பட்ட பகுதிதான் அது. ஆனால் அவன் குருபரனின் மகன். எனவே டாக்டர்கள் போடும் உடை முதல் ஹேண்ட் வாஷ் வரை கொடுத்து சுத்தமாகத்தான் சரவணனையும் அவனையும் உள்ளே விட்டார்கள். சஸ்தி தன்னால் எழுந்து அமரும் நிலைக்கு இன்னும் வரலை. அவனுக்கு தலையில் ஹெல்மெட் இருந்ததால் அங்கே பெரிய அடி இல்லை. ஆனால் உடல் முழுக்க பல எலும்பு முறிவுகள். எனவேதான் அவனால் இத்தனை நாள் ஆகியும் எழுந்து அமரக்கூட முடியலை. சரவணன் தான் உடன் இருந்து பார்த்து கொண்டான். தேனுஷா பிழைப்பாளா மாட்டாளா என்று டாக்டர் இன்று உறுதி கூறப் போவதால் அவளின் நெருங்கிய சொந்தங்களும் சஸ்தியின் சொந்தங்களும் மருத்துவமனையில் கூடிவிட்டது. டாக்டரும் குருபரனின் அந்தஸ்திற்கு இதை விட எதிர்பார்த்துத்தான் இருந்தார். ஆனால் ஏனோ குருபரன் வெளியார் யாரிடமும் இன்று இப்படி என்று எதுவுமே சொல்லவில்லை. சரவணனும் சொல்லவில்லை. இவர்களை தாண்டி சொல்ல தங்கை வீட்டுக்காரர்களுக்கு அனுமதி இல்லை. எனவே அவர்களும் தாங்கள் மட்டுமே வந்தார்கள். சௌந்தரம், தீரா, திகா, இந்திரா, சந்திரா மட்டும் அந்த டீலக்ஸ் ரூமில் தங்கி இருந்தார்கள். நறுமுகை அழுது அழுது இனி அழுகவே ஜீவன் இல்லை என்று ஓய்ந்து போய் நின்றார். இளவரசி தங்கையை அணைத்து கொள்ள தெய்வானை தம்பியை தேற்றிக் கொண்டு இருந்தார். பிரியா, தேவன்ஷி, தேஸ்வி மூவரும் தாயை சுற்றி அமர்ந்திருந்தார்கள்.
இதற்காக சென்னையில் இருந்து டாக்டர் வந்ததும் மருத்துவமனை பரபரப்பாக இருந்தது. அந்த ஐசியூவில் இருந்த நோயாளிகளை வேறு ஒரு ஐசியூவிற்கு மாற்றிவிட்டார்கள். கிட்டத்தட்ட அந்த தளம் முழுவதும் குருபரன் வீட்டாருக்கு ஒதுக்கிவிட்டார் டாக்டர். நடக்கப் போவது நல்லதா கெட்டதா அவருக்கே தெரியாது. நல்லது நடந்தால் அனைவருக்கும் கொண்டாட்டம், கெட்டது நடந்தால் பெரிய இடம் பேச்சுக்களும் பிரச்சனைகளும் கூடவே தான் செய்யும். அதற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டுத்தான் டாக்டர் வந்தார். பெரிய மனிதர்கள், மக்களின் ஆதரவு பெற்ற ஒருத்தரின் குடும்பத்தில் நடக்கும் நிகழ்வு. அரசியல் கட்சி ஆட்கள் என்றால் கட்சி தொண்டர்கள் மட்டும்தான். அவர்களை கூட காசு கொடுத்து திருப்பிவிட முடியும். ஆனால் இங்கே குருபரனுக்கு இருக்கும் கூட்டம் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாத மனித நேயம் என்ற ஒன்றை மட்டும் கொண்டு அவரால் பயனடைந்தவர்களின் கூட்டம். அவர்களை அதட்டுவது கடினம். அது தெரிந்தே குருபரன் விஷயத்தை வெளியே விடவில்லை என்று டாக்டருக்கும் தெரியும். அந்த சென்னை ஸ்பெஷல் டாக்டர் வந்ததும் தேனுஷாவின் ரிப்போர்ட் பற்றி அனலைஸ் பண்ணினார்கள். அந்த டாக்டர் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு சொன்னது இதுதான். கோட்டின் மேல் அந்த பெண் நிற்கிறாள். இந்த பக்கம் அடியெடுத்து வைத்தால் வாழ்வு, அந்த பக்கம் அடியெடுத்து வைத்தால் சாவு. இதில் இரண்டில் ஒன்றுதான் என்று முடிவு செய்து ஒரு டாக்டர் படையே உள்ளே சென்றது. கூடவே குருபரனையும் நாகராஜனையும் கூட்டி சென்றார்கள். காரணம், இது பெரிய இடம். சம்பந்தப்பட்டவர்களுக்கு புரியாத சூழ்நிலைதான். இருந்தாலும் அவர்கள் உடன் இருக்கட்டும் என்றார் சீஃப் டாக்டர். அதன்படி மெல்ல அவள் சுவாசத்தை பிடித்து வைத்து கொண்டு இருந்த அந்த கருவிகளை மெல்ல மெல்ல அதனால் இதய துடிப்பில் ஏதாவது மாற்றம் வருகிறதா என்று பார்த்தார்கள். எல்லாவற்றையும் எடுத்த பிறகு பல்ஸ் கொஞ்சம் குறைய தொடங்கியது. டாக்டர்களுக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை. குருபரன் நாகராஜனுக்கு அவர்கள் பேசிய மருத்துவ விஷயங்கள் புரியலை என்றாலும் அவர்களின் கண்களில் இருந்த கவலை நன்கு தெரிந்தது. கடைசி முயற்சியாக அந்த ஸ்பெஷல் டாக்டர் தேனுஷாவிற்கு வெளிநாட்டிலிருந்து வரவைத்த ஒரு ஊசி மருந்தை போட்டார். இது தாங்க கடைசி முயற்சி என்றும் இவர்களிடம் சொல்லிவிட்டார். அந்த ஊசி போட்ட 1/4 மணி நேரத்தில் இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கூடினால் நம்பிக்கை உண்டு. கூடலை என்றாலும் சரி, குறைந்தாலும் சரி, முடிவு நிச்சயம் என்று சொல்லிவிட்டதால் அந்த 1/4 மணி நேரமும் பெற்றவர்கள் மட்டுமின்றி டாக்டர்கள் கூட உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் விதி என்ன நினைத்ததோ 1/4 மணி நேரத்தை கடந்தும் தேனுஷாவின் பல்ஸ் ஏறவும் இல்லை, இறங்கவும் இல்லை. டாக்டர்களும் இப்படி இருந்தால் என்னென்ன செய்வார்களோ அத்தனையும் செய்து பார்த்துவிட்டு உதட்டை பிதிக்கிவிட்டார்கள். தேனுஷா பல்ஸ் குறைய தொடங்கியது. ஸ்பெஷல் டாக்டர், சாரி சார், எங்களால் உங்கள் மருமகளை காப்பாற்ற முடியலை, சாரி, எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியலை என்றவர் வெளியேற குருபரனும் நாகராஜனும் வாய்விட்டு கத்தியபடி அந்த ஐசியூவில் இருந்து வர முடிவு என்ன என்று யாரும் சொல்லாமலே அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. எல்லா டாக்டர்களும் வெளியேறி விட்டார்கள். ஒரே ஒரு டியூட்டி டாக்டர் மட்டும் அடுத்து நடக்க வேண்டிய வேலைகளுக்காக குடும்பத்தார் சற்று அழுது அமைதியாகட்டும் என்று காத்திருந்தார். வெளியே இருந்த உறவுகள் அனைத்தும் வாயில் வயிற்றில் அடித்து கொண்டு கத்தினார்கள். போன முறை உயிருக்கு போராடி கடைசி முறை ஜெயித்து உயிரோடு வந்துவிட்டாளே என்ற நம்பிக்கையில்தான் எத்தனை நாட்கள் இருந்தார்கள். ஏன், குருபரன் கூட அப்படித்தான் இருந்தார். இப்படி மொத்தமாக மருமகள் போய்விடுவாள் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த விஷயம் டீலக்ஸ் ரூமில் இருந்த சௌந்தரம் காதை எட்டிய நொடி நறுமுகையை விட பல மடங்கு துடித்து போனார். நான் என்ன செய்வேன் அத்தைன்னு சொல்லிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாயின்னு காத்து கிடந்தேனே, வராமலே போயிட்டேடி தங்கம். நான் சொன்னேனே இந்த பாவி மனுஷங்கிட்ட சொன்னேனே, பாம்பு கடித்து செத்து பிழைத்த போதே 2 பேரையும் வீட்டை விட்டு வெளியே போகாமல் ஒன்றா இருக்க வைக்க சொன்னேனே, இந்த மனுஷன் கேட்கலையே. ஓடியாக அவர் கொடுத்த பணத்துக்கு கூட புண்ணியம் நம்ம மகன் கிடைத்தானா இல்லையே, மருமகளை உசுருக்கு அந்த புண்ணியம் நமக்கு கிடச்சிச்சா இல்லையே, நம்ம மருமக உசுறு போய்த்தானே மகன் கிடச்சிருக்கான். வேண்டாம், இந்த பாவம் வேண்டாம்னு உன் அண்ணக்கிட்ட பல தடவை சொன்னேனே. என் மகன் உயிருக்காக நானும் வாயை மூடிக்கிட்டு கிடந்தேனே. கடவுளே, ஒரு பெண்ணை சாகிறதுக்காகவே கட்டி கூட்டி வந்தோமே, இந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கிறது கடவுளே. நானும் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். என் புருஷன் நம்பினாரே, ஜோதிடர் சொன்னார், இந்த காலகட்டத்தை தாண்டிட்டா உங்கள் மகன் மருமகள் தீர்க்க ஆயுசா இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரே. அதை நம்பித்தான் நான் மருமகளை மகன் கட்ட
அதை நம்பி தான் மருமகளை மகன் கூட சென்னைக்கு கூட அனுப்பாமல் பூஜை ஹோமம் சாமி கும்பிட வைத்து பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டனே. அவள் மாங்கல்ய பலம் என் மகன் உசுரை காப்பாத்திச்சு. என் மகனின் கெட்ட நேரம் கிரகம் அவன் மனைவியை கொன்னுடுச்சு. 3 மாதம் முடிய போகுதே, இனி ஒன்றும் வராது, மகனும் மருமகளும் நல்லா இருப்பாங்க என்றாரே என் புருஷன். கடைசியாக 10 வருஷமாக போராடி ஒரு உசுரை கொடுத்து தான் என் மகனை காப்பாற்றி இருக்காரு. கடவுளே, உனக்கு ஒரு உசுறு தான் வேணும். நான் ஆண்டு அனுபவிச்சவ நான் இருக்கேனே, அவர் இருக்காரு. எங்களை கொண்டு போக வேண்டியது தானே. உனக்கு என்ன உசுறு தானே வேணும். என் மருமக அதிர்ந்து பேச மாட்டாளே. வெகுளி சொன்னால் கேட்டுக்குமே. இப்படி பொண்டாட்டி கிடச்சும் இவன் கிரகம் அவளை கொஞ்சம் கொன்னுடுச்சே. இப்படி ஏதாவது நடக்கக்கூடாது என்று தான் நாங்கள் சாதி மதம் பார்க்காம பெண் தேடினோம். அவன் ஜாதக கோளாறை சரி செய்ய அதற்கு தகுந்த ஜாதகம் வேண்டும் என்று 10 வருடம் உன் அண்ணன் தவம் இருந்தார். மகன் உயிரை காப்பாற்றி விட வேண்டும் என்று அவர் செய்யாத தானம் தர்மம் கிடையாது. அதனால் வந்தா. அதெல்லாம் உங்கள் அண்ணன் செய்யாத தான தர்மம் இல்லை. அதெல்லாம் வந்தா இப்போ என் மகனை காப்பாத்துச்சு. இல்லையே ஜாதகக்காரன் சொன்னபடி அவன் மனைவி உயிர் போய்த்தானே இவனை பிழைக்க வச்சிருக்கிறா. அச்சோ கடவுளே, நான் என்ன செய்வேன். தன் உசுரை கொடுத்து தான் புருஷன் உசுரை காப்பாற்றி விட்டாளே பாவி மக. அவளை இனி நான் எப்போ பார்ப்பேன் என்று கதறினார் சௌந்தரம்.